தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/3/2024 சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இரவு 9:14 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திருமண அழைப்பிதழ் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கல்யாண வயதடைந்த பெண் இருக்கலாம், அல்லது ஒரு பையன் இருக்கலாம். திருமணம் பேசி முடிச்சிருப்பீங்க. முடித்த உடனே என்ன பண்ணுவீங்க? திருமண அழைப்பு நம்ம தயாரிக்கணும். மண்டபத்துக்கு நாள் பார்க்குறது, அப்புறம் மேளம் தாளம் அதுகளுக்கு சொல்கிறது, அதுக்கு பிறகு சமையலுக்கு ஏற்பாடு, இப்படியெல்லாம் பண்ணுறோம். அந்த திருமண அழைப்பிதழ் உடனே தயாரிக்கணும்னு வர்றபோது முதல்ல எப்படி தயாரிக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல குலதெய்வத்தை போய் கும்பிடணும். குலதெய்வத்தை கும்பிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து சித்த யோகமோ அமிர்த யோகமோ இருக்கிற நாள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து அங்கே அந்த சாமி ரூமில் சாமியை கும்பிட்டு முதல்ல சாமி துணை போடணும். பிள்ளையார் சொல்லி போட்டு காரியத்தை தொடங்குன்னு ஒரு பாடல் உண்டு. அப்படி பிள்ளையார் சொல்லி போட்டு உங்களுக்கு என்னென்னவெல்லாம் இஷ்ட தெய்வம் இருக்கோ அதுகளெல்லாம் போட்டு துணைன்னு போடுவாங்க. அதுக்கு பிறகு எழுத தொடங்குற போது அதில் அச்சுப்பிழை இருக்கக்கூடாது. ஏதாவது எழுத்து பிழைங்கிறது இருக்கக்கூடாது. எம்பெருமான் துணைன்னு எழுதுகிற போது 2வது இடத்துல புள்ளி இல்லாட்டி என்ன ஆகும்? அது மாதிரி அச்சுப்பிழைங்கிறது இருக்கக்கூடாது, எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு மணமகன் மணமகளுக்கு பெயருக்கு முன்னால் போடுறோம் பாருங்க, திருவளர் செல்வன் அப்படின்னு போடுவாங்க. சில இடத்துல திருநிறை செல்வன் போடுவாங்க, சில பேர் மணமக்கள்னு போடுவாங்க. திருவளர் செல்வன் திருவளர் செல்வின்னு யார் போடணும் அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் பிள்ளை உள்ளது, வளர்ந்து கொண்டு வருகிறதுன்னு தெரிகிறதுக்காக குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருந்தால் திருவளர் செல்வன் திருவளர் செல்வின்னு போடுவாங்க. அதுக்கு பிறகு கடைசி பிள்ளை இருக்குது. இனிமேல் அந்த வீட்டில் கல்யாணங்கள் எதுவும் ஆகிறது இல்லை. 3 குழந்தை இருக்குன்னு வச்சுக்க, 3வது குழந்தைக்கு கல்யாணம் அப்படின்னா திருநிறைச்செல்வன், அவங்க பெண்ணுக்கு திருநிறைச்செல்வின்னு போடலாம். ஏன்னா அது இளைய மகன் கடைசி பிள்ளைன்னு அர்த்தமா. இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் வகுத்திருக்க வழி. ஆனால் இப்போ நம்ம பொதுவாக மணமக்கள்லாம் போடுறோம், மணமகன் மணமகள்னு. அடுத்த பிள்ளைக்கு வரன் கேட்டு வரலாம்ங்கிறது அர்த்தமா. அந்த திரு நிறை செல்வன் போட்டிருந்தா அது நிறைஞ்சிருச்சு. திரு வளர் செல்வன்னா எங்களுக்கு என்ன வளர்ந்துக்குன்னு புள்ள வருது, நீங்கள் வரன் கேட்டு வரலாம்ங்கிறது நாசூக்காக தெரிவிக்கிற மாதிரி. அப்புறம் மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர் போடுறோம். இப்போ பொண்ணுக்கு பேர் மீனாள்னு வச்சுங்க, மாப்பிள்ளைக்கு பேர் எடுத்துக்காட்டுக்கு சுப்புன்னு வச்சுங்க. மீனாவிற்கும் சுப்புவிற்கும் நடைபெறும் இந்த திருமணத்திற்கு தாங்கள் சுற்றம் சூழ வந்திருந்துன்னு நீங்கள் எழுதுறீன்னு வச்சுங்க. மீனாவிற்கும்னு போடக்கூடாது. மீனா விற்கும்னு போட்டால் விற்குதெல்லாம் தடுத்தெல்லாம் விற்கும்னா விற்றல்னு ஆகி போயிடும், விலை கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். ஆகையினால மீனா விற்கும் சுப்பு விற்கும்னு போடக்கூடாதான். மீனா சுப்பு ஆகியோரது திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்க பெற்றுன்னு இருக்கணும், நிச்சயிக்கப்பட்டுன்னு இருக்கக்கூடாது. பட்டு போதல்னு அர்த்தம். நிச்சயிக்க பெற்றுன்னு இருந்துட்டு கடைசி தங்கள் நல்வரவை விரும்பும்னு போடுறோம் இல்லையா, அதில் என்ன போடலாம்னா இல்லத்தில் உள்ளவர்களும் உள்ளத்தில் உள்ளவர்களும்னு சுருக்கமாக போடலாம். சில பேர் நிறைய அவங்களுடைய உறவினர்கள் பேரெல்லாம் போடுவாங்க, தாய்மாமன் பேரெல்லாம் போடணும், அதெல்லாம் போடுவாங்க. எல்லாத்துக்கும் பிறகு மஞ்சள் தடவணும். அதில் ஏறுமுகமாக மஞ்சள் தடவணும், இறங்குமுகமாக மஞ்சள் தடவக்கூடாது. கீழேருந்து மேலே போகணும். 3 தான் புள்ளி வச்சு அந்த மஞ்சளை தொட்டு வைக்கிற போது ஏறுமுகமாக வைக்கணும். இப்படி தயாரித்த பின்னாலே அதை கொண்டுகிட்டு போய் நம்ம அச்சுக்கு கொடுக்கணும். அதாவது ப்ரெஸ்ஸில் கொண்டுட்டு போய் கொடுக்குற போது ப்ரூஃப் நல்லா பார்த்துருவோம். எந்த இடத்துலையும் எழுத்துப்பிழை இல்லையா, குறிப்பாக சாமி துணைன்னு போட்டிருக்கா, எல்லாம் சரி பார்த்து அதற்கு பிறகு அந்த அழைப்பிதழை நம்ம வெளியிட்டு எல்லார்களுக்கும் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு கொடுக்கலாம். இப்படி திருமண அழைப்பிதழ் தயாரிப்பதிலும் அச்சிட்டு கொடுப்பதிலும் கூட சில வரைமுறைகள் இருக்கிறது. அவற்றை நாம் அந்த காலத்திலே நம் தமிழர்கள் கடைபிடித்தார்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அச்சத்தை விட்டு உச்சத்தை எட்டுகின்ற நாள். இன்று அரைகுறையாக நின்ற பணிகளெல்லாம் முழுமையாக முடியப் போகின்றது. அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு. பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். பயணங்கள் பலன் தரும். ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது நீங்கள் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். பொருளாதார விருத்தி அதிகரிக்கும். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்லவும் நீங்கள் முயற்சிப்பீர்கள். பொதுவாக உத்தியோகத்தில் இருந்தபடி எப்படியெல்லாம் நாம் செய்தால் நம்முடைய முன்னேற்றம் கிடைக்கும், அல்லது உத்தியோகத்திலிருந்து விலகி சுயதொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் இன்று சிந்திக்கின்ற நாள். இன்று கிழமை சனி என்பதால் சனி பகவானை கும்பிடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ரோஷத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்திணையும் நாள். நோய் உங்களுக்கு தீர மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் வீட்டிலே உறவினர் பகை, அதாவது பெற்றோர் வழியில் உள்ள உறவினர்களின் பகை உருவாகலாம். பாக பிரிவினைகள் கூட கொஞ்சம் இழுபறி நிலையிலேயே இருக்கும். எனவே இன்று கொஞ்சம் கவனமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து செவ்வாய், அஷ்டமத்து சுக்கிரன் எல்லாம் 8லே ஒன்று கூடி இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையுமே நீங்கள் செய்ய இயலாது. மனக்கவலைகள் அதிகரிக்கும், இனம் புரியாத கவலை உருவாகும். இன்றும் சனிக்கிழமை அதிகாலையிலேயே நீங்கள் விநாயகப் பெருமானையும் அனுமனையும் சனி பகவானையும் கும்பிட்ட பின்னால் காரியத்தை தொடங்கினால் ஓரளவேனும் நற்பலன்கள் பெற முடியும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்பட இயலாத நாள் இந்த நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, அஷ்டமத்திலே உங்களுக்கு சூரியன், புதன், ராகு. ராசிநாதனை 8ல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கும். எதை எந்த நேரமும் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரம் செய்ய இயலாது. உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் திடீரென்று இடமாற்றம் வரலாம். சக பணியாளர்களால் தொல்லை வரலாம். தொழில் புரிபவர்களாக இருந்தால் உங்களுக்கு கீழே பணிபுரிவரும் பணியாளர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். மிக மிக கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இருந்தாலும் கூட குரு பார்வை 2ல் இருப்பதால் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும். வியாபார விரோதங்கள் எல்லாம் விலகும். சந்திரபலம் நன்றாக இருப்பதனாலே சிந்தித்த காரியங்கள் ஜெயமாகும். தந்தை வழி, அதாவது பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளில் தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே தொல்லைகள் அதிகரிக்கும் நாள். தொட்ட காரியங்கள் எல்லாம் தாமதம் ஏற்படும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை அந்த நேரம் செய்ய இயலாது. நட்பு கூட பகையாக மாறலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அங்கு யாருக்கேனும் பொறுப்புகள் சொல்லி பணம் வாங்கி கொடுத்தால் அதனால் பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வசந்த காலத்தை வரவழைத்துக் கொள்ள ஏற்பாடும் செய்யும் நாள். வருமானம் 2 மடங்காக உயரும். நண்பர்கள் எல்லாம் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். குரு 6ல் இருந்தாலும் கூட அதன் பார்வை 12ல் பதிவதால் அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அது ஆதாயம் தரும் விதத்திலேயே உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இந்த நாள் இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். அடுக்கடுக்காக நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகிறது. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். அதே நேரத்தில் பெரிய மனிதர்கள், உங்களுக்கு பிரபலஸ்தர்களும் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே சனி இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் என்றாலும் அதோடு கூட ஒரு பகை கிரகம் இருப்பதனாலே, செவ்வாய் இருப்பதனாலே வந்த மறுநிமிடமே அது செலவாகிவிடும். பதவியில் உள்ளவர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறுவது அரிது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அனுமனை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இனம் புரியாத கவலை மேலோங்கும் நாள். எதை செய்தாலும் உங்களுக்கு திருப்தி ஏற்படாது. நோய்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதே, மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். பொதுவாக உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, இன்று நீங்கள் உங்கள் மனதுக்கேற்ற விதத்தில் காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். காரணம், உங்கள் ராசியிலேயே பகை கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது. அதிகமான விரயங்கள் உருவாகும். வரவு வருவதற்கு முன்னரே செலவு காத்திருக்கும். எனவே இன்று அமைதியும் நிதானமும் உங்களுக்கு தேவை. அது மட்டுமல்ல, ஆஞ்சநேயர் வழிபாடும் கை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருப்பதனால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய உத்தியோகத்திற்காக நீங்கள் செய்த முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். அதிகரித்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக மாறும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். விலை ஈந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. சூரியராக சேர்க்க இருப்பதால் மாலை நேரத்தில் உங்களுக்கு வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.